நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு அருணன் அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து? இல்ல, ரொம்ப வேதனையா இருக்குது. அவர் ஒரு கருத்து சொல்றாரு, அது மொழியியல் பற்றிய கருத்து. அது ஏற்கனவே பலரும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். இந்தியாவில் இந்தோ ஆரிய மொழி குடும்பம், அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழிகள், அது ஒரு குடும்பம். திராவிட மொழி குடும்பம், குறிப்பாக தென்னகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள், அது ஒரு தனி குடும்பம் என்பது பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. இந்த திராவிட மொழி குடும்பத்திலிருந்து எந்த மொழியிலிருந்து எது, அல்லது எல்லா மொழிகளும் மற்றொரு ஒரு தொல் மொழியிலிருந்து வந்துச்சா என்கிற விவாதம் என்பது போய்கொண்டிருக்கு. இதுல ஒரு கருத்தை கமல் சொல்றாரு. அந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் மறுக்கிற உரிமை யாருக்கு உண்டு? கண்டிப்பாக கர்நாடகக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் மறுப்பு தெரிவிக்காம இவரை மிரட்டுகிற துணியில் அங்கே சில அமைப்பினர் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கிளம்பியதும், அதையும் தாண்டி அவருடைய படத்தை வெளியிட அனுமதிக்க மாட்டோம் மன்னிப்பு கேட்காவிட்டால் என்று கூடுதலாக மிரட்டுவதும் எந்த வகையில நியாயம் என்று எனக்கு புரியல. விஷயம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீதிமன்றம் அந்த மன்னிப்பு கேட்பதை அவங்களும் ஏற்பது போல, மன்னிப்பு கேட்டா என்ன மோசம், என்ன உங்க ஈகோ தடுக்குதா என்றெல்லாம் கருத்து சொல்லி, இவர் அனுப்பிய ஒரு கடிதத்துல கூட மன்னிப்புங்கிற சொல் இல்லை என்றெல்லாம் அவங்க கருத்து சொன்னது என்பது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப வியப்பாகவும் வேதனையாகவும் இருக்குது. இது எப்படிங்க ஒரு கருத்துக்கு நீங்க மாற்று கருத்து சொல்லலாம்? ஒரு கருத்து சொன்னதினாலேயே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது கருத்துரிமைக்கே எதிரானது இல்லையா? இது எப்படி நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது? அது மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே நான் சொன்ன கருத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீங்க, இதெல்லாம் நாமெல்லாம் ஒரு குடும்பம் என்பதை அவர் மீண்டும் தெளிவாக விளக்கமாக சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் மன்னிப்பு என்கிற சொல்லு இல்லை என்று நீதிமன்றம் கருத்து சொன்னதாக செய்தி வருது. ஆனால் கமல் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து தனது படம் அங்கு கர்நாடகாவில் வெளியிடுவதை ஒத்தி வைத்திருப்பதாக இப்ப நான் செய்தி பார்த்தேன். மன்னிப்பு கேட்க முடியாது. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் தவறாக பேசினால் மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொண்டதற்கு எப்படி மன்னிப்பு கேட்பது என்று அவர் சொல்றார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு போன்ற மொழிகள் எல்லாம் ஒரு குடும்பம். அதையும் அவர் விளக்குறாரு. அந்த அர்த்தத்தில் தான் நாங்க பேசுறோம். ஒரு மனித மேடையில பேசும்போது அந்த பேச்சையை நான் கேட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு எதிரே இருக்கக்கூடிய கன்னட நண்பரை பார்த்து அப்படி சொல்றாரு. அப்படி சொன்னதுனாலேயே போய் இப்படி மிரட்டுவது என்றால் இந்தியா எங்க போயிட்டு இருக்குது? எப்படி இத்தகைய குணங்கள், சரி குணம்னு சொல்லக்கூடாது, குணக்கேடுகள் நம்மெல்லாம் இந்தியர்கள் நமக்குள்ள வருது என்பது எனக்கு புரியல. இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்ப வினோதமா இருக்குது. அண்மையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட ஒரு கருத்து சொன்னாரு. கிட்டத்தட்ட அனைத்து மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து தான் பிறந்தன இந்தியாவிலே அப்படின்னாரு. இந்த கருத்து தவறு என்று நான் உட்பட பலரும் எடுத்து சொன்னோம். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, திராவிட மொழி குடும்பம் அது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது இல்லை என்று மொழியியலாளர்கள் பூரா சொல்றாங்க. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியத்தை எடுத்து போய் படிச்சு பாருங்க, திராவிட மொழி குடும்பம்னு போடுங்க, ஃபுல்லா வரும், முழு வரும். எப்படி உள்துறை அமைச்சர் இப்படி பேசலாம்னு? இப்ப அவர் மன்னிப்பு கேட்கணும் இல்லை என்றால் அப்படின்னு பேசுறது, அந்த கருத்து தவறு. நம்ம எதிர்கருத்தை முன் வைக்கிறோம், ஆதாரத்துடன் வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லலாமே ஒழிய இப்படி மிரட்டுவது, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவதா, இல்லை என்றால் உங்களுடைய படத்தை வெளியிட மாட்டோம் என சொல்லுவதெல்லாம் எந்த வகையிலும் நியாயம் அல்ல. நீதிமன்றம் இதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காம மன்னிப்பு கேட்க சொன்னவங்களை கருத்தை எதிரொலிப்பது போல மன்னிப்பு என்கிற சொல் இல்லையே என சொல்வதெல்லாம் என்ன நியாயம்னு படல. இன்றைய தினம் அவர் தன்னுடைய படத்தினுடைய வெளியீட்டை அங்க அந்த மாநிலத்தில் நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவிக்கிற ஒரு சூழல் வந்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப துர்பாக்கியமானது, மிக மிக மோசமானது. அவர் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்காரு நாமெல்லாம் ஒரு குடும்பம் என்று. ஆகவே இந்த குடும்பத்துக்குள்ள வீணான சில குழப்பத்தை சில பேர், அவங்களுக்கு சில அரசியல் நோக்கம் இருக்கலாம், ஆகவே அந்த நோக்கத்துல கமலை இப்படி எல்லாம் பேசுறாங்க செய்யறாங்க என்று எனக்கு படுகிறது. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.